ஆர்கானிக் மைடா வாங்குறீங்களா? அது ஹெல்த்தின்னு நினைக்கிறீங்களா? ஆர்கானிக்னு லேபிள் போட்டாலே ஃபுட் ஹெல்த்தி ஆகிடும்னு பலர் நம்புறாங்க. ஆனா ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரூத் இருக்கு. ஆர்கானிக் மைடா கூட ஸ்டில் மைடா தான். மைடானால என்ன தெரியுமா? வீட் கிரெயின்ல 3 மெயின் பார்ட்ஸ் இருக்கும். பிரான், ஜெர்ம், எண்டோஸ்பெர்ம். மைடா தயாரிக்கும் போது பிரானும் ஜெர்மும் ரிமூவ் பண்ணி மிடில் பார்ட் மட்டும் ரிஃபைன் ஃபிளவரா கிரைண்ட் பண்ணுவாங்க. அதனாலதான் மைடால ஃபைபர் ஆல்மோஸ்ட் இல்ல, பல விட்டமின்ஸ் குறைவு, முக்கியமா ஸ்டார்ச் தான் அதிகம் இருக்கும். அதனாலதான் மைடா ப்ராடக்ட்ஸ் பாடிக்கு குவிக் எனர்ஜி கொடுக்கும். ஆர்கானிக் மைதானா என்ன டிஃபரன்ஸ்? வீட் ஆர்கானிக் ஃபார்மிங்ல க்ரோ பண்ணப்பட்டது, ஆனா ப்ராசஸிங் எக்ஸாக்ட் சேம் தான். ஆர்கானிக் வீட் எடுத்தாலும் அதே ப்ராசஸ் தான் நடக்கும். ரிஃபைன்ட் ஒயிட் ஃபிளார் மட்டும் மீதம் இருக்கும். அதனாலதான் நியூட்ரிஷன் சைடுல நார்மல் மைடாவும் ஆர்கானிக் மைடாவும் ஆல்மோஸ்ட் சேம் தான் இருக்கும். ஃபைபர் ரெண்டிலும் மிகவும் குறைவு. மைடா பத்தி நியூட்ரிஷன் எக்ஸ்பர்ட்ஸ் வார்னிங் சொல்றதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? இதுக்கு கிளைசமிக் இண்டெக்ஸ் அதிகம், அதனால பிளட் சுகர் விரைவா ஸ்பைக் ஆகும். மேலும் ஃபைபர் இல்லாததால் பசி சீக்கிரம் திரும்பும். பல ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ல ஆர்கானிக் ரிஃபைன் ஃபிளார், நேச்சுரல் ரிஃபைன் ஃபிளார் என்று லேபிள் இருக்கும். ஆனா ஒரு சிம்பிள் ட்ரூத், ரிஃபைன் ஃபிளார் என்பது ரிஃபைன் ஃபிளார் தான். ஆர்கானிக் மைடா பெஸ்டிசைட் எக்ஸ்போஜர் குறைக்கலாம், ஆனா நியூட்ரிஷன் ஸ்ட்ரக்சர் மாறாது. அது ஸ்டில் ரிஃபைன் ஃபிளார் தான். அதனால் மைடா பத்தி ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச் இம்பார்ட்டன்ட். ஒகேஷனலி யூஸ் பண்ணலாம், ஆனா டெய்லி டயட்ல ஹோல் கிரெயின்ஸ் பெஸ்ட். மார்க்கெட்டிங் லேபிள் பார்த்து மட்டும் ஹெல்த் டிசைட் பண்ணக்கூடாது.